அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும். ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தானே எடுக்க முடியும். அந்த நேரத்தில் தெரியும். போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பழனிசாமி எதையும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு இருக்காரு. புரியுதா? அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டை தலையில வச்சுக்கிறது தான். எங்கள் ஆயுதம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2-3 மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பழனிசாமிக்கும் தெரியும். அதனால அதை திரும்ப சொல்ல வேணாம். பழனிசாமிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டாருன்னு. வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க. வேற எதுவும் பழனிசாமி சொல்லி கேட்கறதா இருந்தாலும், ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு, அருமையான கேள்விகளை என்ன கேட்கிறாங்க. கரெக்டா? நீங்க அதே மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம். எனக்கு அது சிரிப்பு தான் வருது. ஏன் சார் 24 தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவரு? என்ன சார் கேள்வி? 24 தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க. பாஜகவோட இருந்தாரா? எனக்கு யூகம் ஜோசியத்தில் தெரியாது. எனக்கு தெரியாது. சும்மா சொல்றது இல்லை. சும்மா வேணா போய் சொல்லட்டுமா? பழனிசாமியே வந்தாலும் வந்துருவாரு கட்சி. இப்பதான் சிரிக்கிறாரு இவரு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.